ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் மருத்துவ குணம் நிறைந்த தும்பைக்கீரையை வச்சு எப்படி கடைசல் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தும்பைக்கீரையை நம்ம கஷாயம் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி அதை பருப்பு சேர்த்து எப்படி கடைஞ்சி நம்ம சாப்பாட்டில் சேர்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். அதுவும் இந்த மாதிரி சீசனில் மாதத்துக்கு ஒரு 2 தடவை சாப்பிட்டிங்க அப்படின்னா உடம்புல இருக்க சளி, இருமல் எல்லாமே சரியாயிருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த இந்த தும்பைக்கீரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நார்மலாக பருப்பு வேக வைக்கிற மாதிரி தான். தண்ணி மட்டும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சாம்பாருக்கெலாம் பருப்பு வேக வைக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெந்திருக்கணும் பருப்பு. அப்போ தான் நம்மளுக்கு கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இந்த அளவுக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பருப்பு அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இருக்கட்டும். இன்றைக்கி பாருங்கள், தும்பைக்கீரை தான் எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு தும்பைக்கீரை எடுத்திருக்கேங்க. தும்பைக்கீரை நம்ம வீட்டு பக்கத்துலேயுமே வளர்ந்துருக்கும். தெரு ஓரங்களில் நம்ம வீட்டை சுற்றின பகுதிங்க எல்லா இடத்துலையுமே தும்பைக்கீரை வளர்ந்துருக்கும். இதை ஊசி தும்பன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். சந்தைங்களில் மார்க்கெட்லலாம் கூட கிடைக்கிது. இப்போ தும்பைக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம தும்பைக்கீரையெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க. கூடவே 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஸோ கீரை கடைசல் அப்புறம் நம்மளுக்கு தண்ணி ஆயிரும். 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு குக்கரில் வச்சு நம்ம 3 விசில் விட்டுடலாம். இப்போ 3 விசிலுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கீரை எல்லாமே வெந்து இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு குழியான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மண் சட்டி இருந்துச்சுன்னா அதில் சேர்த்து கடைஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மண் சட்டி இல்லை அப்படின்னா கொஞ்சம் குழியான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ கடையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ கடைஞ்சாச்சு கீரையை. ஒரு 3/4 அளவுக்கு கீரை கடைப்பட்டிருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்து கடைஞ்சிக்கலாம். தும்பைக்கீரை சளி, இருமலுக்கு மட்டும் இல்லாமல் விஷக்கடிக்கெலாம் கூட இதை மருந்தாக பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கடைசியில் நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ கடைஞ்சதுக்கப்புறமா இந்த கடைசலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு திக்காக கரைச்சி இது கூட ஆட் பண்ணிடுங்க. பருப்புலாம் சேர்த்து நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலி வச்சுக்கலாம். அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கீரை கடைசலுக்கு நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. 2 வரமிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா செவந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரை கடைசலில் இதை ஆட் பண்ணிடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கீரையை கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ நல்ல வாசனையாக சூப்பரான டேஸ்ட்டோட நம்மளுக்கு தும்பைக்கீரை கடைசல்
ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் வந்து தும்பக்கீரை தான் செஞ்சுருக்கீங்கன்னு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரியாது. அந்தளவுக்கு நம்ம பருப்பு புளியெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.